குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 6. புல்லும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நோன்புக்காக நீராடு செல்லும் பெண்கள் பொழுது விடிந்தும் தூக்கத்திலிருந்து எழாத ஒரு பெண்ணிடம் கூறியதாக அமைந்துள்ளது இந்த பாடல். பெண்ணே, பொழுது விடிந்து விட்டதால் பறவைகளும் ஓசையிடத் தொடங்கிவிட்டன. கருடனின் தலைவனாகிய திருமாலின் கோவிலில் இருந்து ஒலிக்கின்ற வெண்சங்கின் பேரொலியை நீ கேட்கவில்லையா? எழுந்திரு. பூதகி என்னும் பேயின் மார்பில் இருந்து சுரந்த பாலை உண்டவன் சகடாசூரன் என்பவன் சக்கர வடிவில் வந்தபோது தனது காலால் உதைத்து கொன்றவன் திருப்பார்கடலில் பாம்பு படுக்கையில் துயில் கொள்ளும் மூலப்பொருள். இவ்வளவு சிறப்புகள் உடைய இறைவனை முனிவர்களும் யோகிகளும் தூக்கம் கலைந்து மெல்ல எழுந்து அரி என்று கூறும் பேரொளி உள்ளத்தில் புகுந்து குளிர்விக்கிறதே. திருவெம்பாவை பாடல் 6. மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே, போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளி தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய், ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். மான் போன்ற சாயலை உடைய பெண்ணே, நீ நேற்று எங்களிடம் கூறியது என்ன? நாளைக்கு நானே உங்களை முதலில் வந்து துயில் எழுப்புவதாக கூறினாயல்லவா? இப்போது நாங்கள் உன்னை தேடி வந்து எழுப்புகிறோம். நேற்று நீ சொன்ன சொல் எந்த திசையில் போய் மறைந்தது என்று சொல்ல மாட்டாயா? இன்னும் பொழுது விடியவில்லையா? உலகத்தில் உள்ளவர்களும் பின்னுலகத்தில் உள்ளவர்களும் மற்ற எதுவும் அறிய இயலாத தன்மை உடையவன் இறைவன். அப்படிப்பட்டவன் எங்களிடம் வலிய வந்து கருணை காட்டுகிறான். அவனது பாதங்களை புகழ்ந்து நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ உனது வீட்டு வாசல் கதவை திறக்காமல் இருக்கிறாய். வாய் திறந்து ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன் என்கிறாய். இறைவனின் புகழை பாடி உடல் உருகாமல் இருக்கிறாயேனே. உனக்குதான் இது பொருந்துமோ? எமக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாக விளங்கும் இறைவனை நீ பாடுவாயாக என்று துயில் எழுப்புவதற்காக வந்த பெண்கள் கூறுகிறார்கள்.